தலைமை ஆசிரியர் அவர்களே, அவற்றுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற துணை ஆசிரியர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர்கள், எஸ்என்சி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற வார்டு உறுப்பினர் மற்றும் பெற்றோர்கள் அனைவர்களும் வருக என வரவேற்று இந்த குடியரசு தின விழாவை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் அனைவரும் நன்றாக படித்து மென்மேலும் இந்த பள்ளிக்கு சிறப்பு சேர்க்க உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுதிமொழி. இந்தியாவை தாய்நாடு, இந்தியா அனைவரும் என்னோட பிறந்த நாட்டை நான் பெருமை நேசிக்கிறேன். இந்த நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமை பண்ணுகிறேன். என் நாட்டிற்கு பெருமைக்கு தகுந்த வழியில் என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு மூத்தவர்கள் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கு மக்களுக்கு உயர்த்திட நிற்பேன். அவர்கள் நலமும் உணவு பெறுவதுதான் என்னும் வச்சு காணுவேன். நன்றி, வணக்கம். நான் தான் பாரத மாதா பேசுகிறேன். இது பாரத தேசம், எங்கள் தேசம். நம் நாட்டின் வலிமையை பார்த்து சிறைப்பிடித்த ஆங்கிலேயர்களின் ஒற்றுமை பல பேர் ஓட ஓட விரட்டி அழைத்தோம். சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசிப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 8ஆம் நூற்றாண்டில் சிவகங்கையை சேர்ந்த வேலுநாச்சியா என்ற பெண்மணி ஆங்கிலேயர்களின் கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை இவர்தான். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள செல்லம்புத்து, விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் முத்தத்தால் ஆகியோருக்கு 1730ஆம் ஆண்டு மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் தந்தை சிறு வயதிலிருந்து வாழ்வீச்சு, சிலம்பம், வளரி மற்றும் குதிரை ஏற்றம் சவாரி ஆகிய பயிற்சிகளை மிக கடுமையாக கற்றுக் கொடுத்து வந்துள்ளார். ஆங்கிலேயர்களின் எண்ணற்ற போராட்டத்தை முறியடித்து வேலுநாச்சியார் வெற்றிகரமாக சிவகங்கையை ஆட்சி செய்து வந்தார். மேலும் வேலுநாச்சியார் தம்முடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற உதவிகளை செய்து மக்களை செலுத்துடன் வைத்திருந்தார். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி என்ற பெருமை வேலுநாச்சியாருக்கு சாரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என் முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா கவி பாரதியார். என்னுடைய இயற்கை பெயர் சுப்பிரமணியம். நான் எட்டயபுரத்தில் 11/12/1882 பிறந்தேன். என் தாயார் பேர் இளப்புண்ணியமையர். என் தந்தை பேர் சின்னசாமி ஆவார். என் கல்பாவின் திண்மையை கண்டு எட்டயபுர மன்னர் எனக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தார். அன்று முதல் என் பெயர் சுப்பிரமணிய பாரதி என்றானது. தமிழை வணங்கி அவியூரானவர்கள் தானம் முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடுகிறேன். திருப்பூரங்கள் தேசிய கொடியினை கையில் ஏந்தி கண்டை உடைந்து உயிர் நீக்கி மாவீரர் இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத தியாக சம்பல் கொடி காத்த குமாரன் என்றான் பேசுகிறேன். திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் சென்னி மலையில் தனது காஞ்சிமுத்து கருப்பா அவர்களுக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் குமாரசாமி. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1892 ஏப்ரல் 17ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாதே என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவரது இயற்ற பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆவார். இந்தியாவின் அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இந்திய சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தியை பற்றி பேசப் போகிறேன். இவர் குஜராத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் கரம்சந்த், தாயார் பெயர் பொத்தில்பாய் அம்மையார். இவர் 12 வயதில் கஸ்தூர்பாய் என்பவரை களம் பிடித்தார். இவர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். இவருக்கு மகாத்மா என்று பட்டம் ரவீந்திரநாத் தாகூரால்
வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம். நம்ம மாமா என்ன சொன்னாங்க? நல்லா படிக்க சொன்னாங்க. நான் நல்லா படிப்பேன், நாட்டுக்காக வாழ்ப்பேன். நன்றி, வணக்கம். Lexi by Lexi, Peter by that. She was a girl and 1928 in Varanasi. Her childhood name was Malika. Her Thank you.